ஓம் நம சிவாய நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நம்மளுடைய வீட்டில் பார்த்தீங்கன்னா முக்கிய பங்கு வகிக்கின்ற ஒரு 2 இடங்கள்னா அது சமையல் அறையும் பூஜை அறையும் தான். நம்ம இரவு தூங்குவதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த சமையல் அறையில் ஒரு சில விஷயங்களை நம்ம குறிப்பாக கவனித்து விட்டு தான் தூங்கணும். எதற்காகன்னு பார்த்தீங்கன்னா, இரவு நேரத்தில் நம்ம இந்த விஷயங்களை கடைபிடிக்கணும்னா, இரவு நேரத்தில் தெய்வ கடாட்சம் அப்படிங்கிறது மிகுதியாக இருக்கும் அப்படிங்கிறது. அதாவது தெய்வங்கள் நம் வீட்டிற்கு வந்து போவார்கள், அதிலும் குறிப்பாக சமையல் அறைக்கு வந்து போவாங்க. அந்த நேரத்தில் இவ்வாறான விஷயங்களை அவர்கள் கவனிப்பார்கள் அப்படிங்கிறது தான். அதே போல் ஒருவருடைய இல்லத்திற்கு மற்றவர்கள் வருகை தந்தாலுமே முதல்ல கவனிப்பது அவர்களின் பூஜை அறையும் சமையல் அறையும் தான். அந்த வீட்டில் உள்ள நபர்கள் இந்த 2 இடங்களையும் எப்படி வைத்திருக்கிறார்களோ அந்த வீட்டினுடைய ஐஸ்வர்யமும் அந்த வீட்டில் உள்ளவர்களுடைய குணநலன்களும் இதன் மூலியமாக தான் அறிந்து கொள்ளப்படுகின்றது. அவ்வாறு ஒரு வீட்டில் இந்த 2 அறையும் எந்தளவிற்கு தூய்மையாகவும் அழகாகவும் இருக்கிறதோ அதன்படி தான் அந்த வீட்டில் லக்ஷ்மி கடாசமும் அங்கு உள்ளவர்களின் குணநலன்களும் தூய்மையானதாக இருக்கும் என்பது. அவ்வாறு முக்கிய இடமான இந்த சமையலறையில் இரவு உறங்க செல்வதற்கு முன் இதனை மட்டும் வைத்துவிட்டு செல்லுங்கள். அது என்ன, இதனை நாம் எதற்காக வைக்க வேண்டும் அப்படிங்கிற ஆன்மீகம் சார்ந்த பதிவை தான் நம்ம தெரிந்து கொள்ளப் போகிறோம். இதை வீட்டு பெண்கள் பார்த்தீங்கன்னா தினம்தோறும் பின்பற்றி வந்தாலே, இரவு தூங்குவதற்கு முன்பாக நீங்கள் பின்பற்றி கொண்டு வந்தாலே உங்கள் வீட்டில் ஐஸ்வர்யத்தன்மை அப்படிங்கிறது அதிகரிக்கும். வீட்டில் உள்ளவர்களும் பார்த்தீங்கன்னா அந்த குணநலன்கள் எப்பொழுதுமே நல்லபடியாக இருக்கும். அதாவது நல்லதே பேசிட்டு நல்ல செயல்களில் ஈடுபட்டுக்கிட்டு எப்படி அடுத்தடுத்த வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படிங்கிற அந்த நேர்மறை ஆற்றல்கள் நம்ம வீட்டில் அதிகமாக இருக்கும். அதற்கு நமக்கு தெய்வ கடாட்சம் அப்படிங்கிறது தேவை. நம்ம விளக்கேற்றி பூஜை செஞ்சாலுமே இரவு நேரத்தில் நம்ம தூங்குவதற்கு முன்பாக செய்கின்ற இந்த ஒரு செயல் நமக்கு பல மடங்கு பலனை கொடுக்கும் அப்படிங்கிறதான். அது என்ன என்பதை முழுவதுமாக தெரிந்து கொள்வோம். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். நம்மளுடைய சேனலுக்கும் முதன்முறையாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள். வீட்டில் நம்ம பேசுகின்ற வார்த்தையும் சரி, நம்ம வாங்கி வைக்கின்ற பொருட்களுமே எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா அது தீர்ந்து போயிடுச்சு இல்லை அப்படிங்கிற எதிர்மறையான சொற்களை நம்ம பேசக்கூடாது. வீடு என்றாலே அங்கு லக்ஷ்மி கடாசம் அப்படிங்கிறது நிறைந்திருக்க வேண்டும். அதற்கு நமது வீட்டில் எப்பொழுதுமே இல்லை என்ற வார்த்தையை ஒலிக்காமல் இருக்க வேண்டும். அதே போல் உங்கள் வாயிலிருந்து வரும் வார்த்தைகளின்படி தான் இந்த பிரபஞ்சம் நமக்கு அனைத்து பலன்களையும் அளிக்கும். எனவே எப்பொழுதுமே பேசுகின்ற வார்த்தைகளையும் நமக்கு கவனம் இருக்க வேண்டும். நம்ம பாட்டுக்கு வாயார எதையாவது தவறாக கூறிட்டோம்னாலும் அந்த நேரத்தில் அதுக்கு நமக்கு எந்த ஒரு பிரச்சனை ஏற்படலைனாலும் பின்னாடி அதற்கு நம்ம ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஏதோ ஒரு ஆபத்தை சந்திக்க வேண்டியிருக்கும். ஆனால் அது இதற்காகத்தான் வந்துச்சா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. நம்ம ஏதோ ஒரு சாதாரணமாக அடிபட்டுச்சு போல அப்படின்னு நம்ம போயிட்டுருப்போம். எல்லாத்திற்கு பின்னாடியும் பார்த்தீங்கன்னா அந்த பிரபஞ்சத்தில் நம்ம வாழ்கின்ற இந்த உலகத்தில் நம்ம செய்கின்ற செயல்களுக்கு ஏற்ப தான் எல்லாமே நமக்கு அப்படியே ரொட்டேஷனாக நடக்கும். அதனால் வார்த்தையில் கவனம் இருக்கணும். செய்கின்ற செயல்கள்லையும் நிதானமாக ஒழுக்கத்தோடு நம்ம செய்யணும். வீட்டில் உள்ள பொருட்கள் பார்த்திங்கன்னா முழுவதுமாகவே தெரிந்து விடுவதற்கு முன்பாகவே மறுபடியும் அவற்றை நம்ம வாங்கி நிறைத்து வைத்து கொள்ள வேண்டும். வீட்டின் சமையலறையில் எப்பொழுதுமே அன்னபூரணியின் வாசம் நிறைந்திருக்க வேண்டும். அதற்கு அரிசி பாத்திரத்தில் எப்பொழுதுமே அரிசி முழுவதுமாக இருக்கணும். துடைத்து பார்த்தீங்கன்னா நம்ம வலிச்சு எடுத்துடக்கூடாது. வீட்டில் எப்பொழுதுமே அரிசி இவ்வாறு காலியாகி விடுகிறது அப்படிங்கிற பட்சத்தில் அன்னபூரணி நமது வீட்டை விட்டு வெளியில் சென்று விடுவார் அப்படிங்கிறதான். அதனால் சிறிது இருக்கும் பொழுதே அடுத்தடுத்து நம்ம வாங்கி பழகி கொள்வது தான் மிகவும் நல்லது. அதுதான் ஒரு நல்ல பழக்கமும் கூட. அதனால் அரிசி தீரப்போகிறது என்று நமக்கு தெரியும் பொழுதே பார்த்திங்கன்னா அரிசியை புதிதாக வாங்கி நிறைத்து வைத்து கொள்ள வேண்டும். தெய்வங்கள் பார்த்திங்கன்னா இரவு நேரத்தில் தான் நம் வீட்டை தேடி வருவார்கள் என்பது ஐதீகம். அப்படி சமையலறைக்கு வருகின்ற அன்னபூரணி தேவி வீட்டில் உள்ள பொருட்களை ஆராய்ந்து பார்த்து அவற்றின் அளவு எப்படி இருக்கிறது, சமையலறை எப்படி சுத்தமாக வைத்திருக்கிறோம் என்பதை பொறுத்தே நமது வீட்டில் அன்னபூரணியோட வாசம் நிரந்தரமாக இருக்கும் அப்படிங்கிறது. அதே போல் பார்த்திங்கன்னா நம்ம இரவு தூங்குவதற்கு முன்பாக இப்படி நேரடியாக சமையலறைக்கு வரும் அன்னபூரணியை வரவேற்கும் வகையில் ஒரு டம்ளரில் எப்பொழுதுமே தண்ணீர் திறந்திருக்கும்படி நம்ம வீட்டில் சமையலறை பக்கத்தில் அடுப்பு பக்கத்தில் பார்த்திங்கன்னா நம்ம வைத்திருப்பது மிகவும் சிறப்பு. எதனால் இவ்வாறு நம்ம டம்ளரில் தண்ணி வைக்கணும்னு பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் இரவு நேரத்தில் வருகின்ற அந்த தெய்வங்கள் பார்த்திங்கன்னா அந்த தண்ணீரை பருகணும் அப்படிங்கிறதுக்காக. அதாவது நேரடியாக எடுத்து நம்ம வைக்கிறோம், அதை குடிக்கலையே அப்படின்னு நம்ம மறுநாள் அதை பார்த்து நினைக்கக்கூடாது. அதாவது இப்போ கடவுளுக்கு நம்ம படைக்கின்ற எந்த ஒரு
நெய்வேத்தியங்களாக இருந்தாலுமே அது ஒரு வகையில் இறைவன் ஏற்றுக்கொள்வதற்கு தான். அதை ஏற்றுக்கொண்டு நாம் தான் சாப்பிட போகிறோம். அந்த வகையில் இறைவன் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிற்கு இரவு நேரத்தில் வருவது அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். அந்த நேரத்தில் அவர்களுக்கு தண்ணீர் வைக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய ஒரு கடமையாகவே இருக்கின்றது. ஏன்னா வருகின்ற அந்த இறைவன் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிற்கு வருகின்ற இறைவன் வரவேற்கத்தக்க வகையில் நம்ம இவ்வாறு செய்கின்ற செயல் பார்த்திங்கன்னா அந்த வீட்டிலேயே அந்த இறைவனை தங்க வைக்கிற வகையில் இருக்கும். அந்த இறைவனோட வாசம் எப்பொழுதுமே நம்ம வீட்டில் இருக்கும் வகையில் இருக்கிறதற்கு இது ஒரு நல்ல செயல். அதனால் இரவு எப்பொழுதுமே தூங்குவதற்கு முன்பாக பார்த்திங்கன்னா நாம் தலைமாட்டு பக்கத்துலேயுமே தண்ணீர் வச்சுருப்போம் இரவு நேரத்தில் குடிப்பதற்கு. அதே போல் பார்த்திங்கன்னா அடுப்பங்கரையிலையும் சமையலுக்கு அடுப்பு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் தண்ணீரை திறந்த மானிக்கு நம்ம வைக்கணும். மூடி வச்சிடக்கூடாது, திறந்த மானிக்கு வைக்கணும். அப்படி செய்யும் பொழுது அங்கே வருகின்ற இறைவன் அங்கே நித்திய வாசம் செய்கிறார் அப்படிங்கிறது. அன்னபூர்ணியோட வாசம் நம்ம வீட்டில் நிரந்தரமாக இருக்கும். அன்னபூர்ணியோட வாசம் இருந்தாலே பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தேவி அவருடைய பின்னாலேயே வந்து விடுவார் அப்படிங்கிறது. இப்படி இரு தெய்வங்களும் நமது வீட்டில் நிறைந்து விட்டாலே பண கஷ்டம், தானிய கஷ்டம் இவை எப்பொழுதுமே நமது வீட்டை நெருங்க முடியாது. இவை இரண்டுமே நம்ம வீட்டிற்குள்ளே கிடைத்து விட்டாலே போதும். மறுநாள் பார்த்திங்கன்னா இறைவன் ஏற்றுக்கொண்டதாக கருதப்படும் அந்த தண்ணீரை நம்ம என்ன செய்யணும் பார்த்திங்கன்னா பூச்செடிகளுக்கு ஊற்றி விடுவது நல்லது. ஆனால் சில பேருக்கு இந்த சந்தேகம் ஏற்படும், வைக்க சொன்னாங்க அடுத்து என்ன பண்ணணும்னு சொல்லலையே அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும். நம்ம பூச்செடிக்கு ஊற்றிடலாம், அதில் ஒன்றும் தவறு கிடையாது. தினமும் இரவு நேரத்தில் பார்த்திங்கன்னா இவ்வாறு செய்யுங்க. லக்ஷ்மி கடாசமும் அந்த அன்னபூர்ணியோட அருளானது நமக்கு பரிபூர்ணமாக எப்பொழுதுமே கிடைத்து கொண்டிருக்கும். நம்ம வீட்டில் சமையல் அறையில் ஏதாவது பொருட்கள் தீர்ந்தாலுமே அதை அடுத்தடுத்து வாங்குவதற்கான அந்த சூழ்நிலையை நமக்கு அவர் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறதான். முறைப்படி நம்ம சிரமம் பார்க்காம நம்ம 1, 2, 3 முறை செய்யும் பொழுது பார்த்திங்கன்னா நமக்கு கஷ்டமாகத்தான் இருக்கும். அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா அது நமக்கு நல்ல பலன் கொடுக்கும். இப்போ காலையில் எழுந்திருப்பது முதல் தடவை எழுந்திருக்கணும்னா நம்ம காலையிலேருந்து எழுந்திரிச்சின்னா இந்த மாதிரி வேலை செய்ய போகிறேன், படிக்க போகிறேன், இல்லை ஏதோ ஒரு உடற்பயிற்சி செய்ய போகிறேன் அப்படின்னா அன்றைய தினம் பார்த்திங்கன்னா நமக்கு கஷ்டமாக இருக்கும். ஒரு வாரம் நம்ம அப்படியே தொடர்ந்து செய்து விட்டோம் அப்படின்னாலே பார்த்திங்கன்னா அது நமக்கு தொடர்ச்சியாக பழகிவிடும். அப்போ நாமளே என்ன தான் நினச்சாலுமே நமக்கு தூக்கம் வராது. நாம் இந்த வேலையை செய்யணும் அப்படின்ட்டு நம்ம பாட்டுக்கு அந்த வேலையை நோக்கி கவனமாக போயிடும். அதே போல் தான் சிரமம் பார்க்காம நம்ம இந்த விஷயங்களை ஒவ்வொன்றாக கடைபிடித்து வரும் பொழுது நமக்கு அதற்கான பலனும் கிடைத்து கொண்டே இருக்கும். வீட்டில் தினமும் விளக்கேற்றுறதாங்க அப்படிங்கிறதும் ஒரு நல்ல விஷயந்தான். அந்த இருளானது வீட்டில் உள்ள இருளானதை அந்த விளக்கின் மூலமாக வருகின்ற அந்த ஒளி, இறைவனோட அந்த ஒளி பார்த்திங்கன்னா வீட்டிலிருந்து முழுவதுமாக நீக்கி நமக்கு நல்ல ஒரு ஒளிமயமான வாழ்க்கையை காட்டும் அப்படிங்கிறது. அதற்கு தான் காலையில் பிரம்ம முகூர்த்தத்திலேயே விளக்கேற்றுங்க அப்படின்னு சொல்வது. அதிகாலையிலேயே நம்ம விளக்கேற்றும் பொழுது நம்ம வீட்டில் சூழ்ந்திருக்கின்ற அந்த இருள்கள் எல்லாமே நீங்கி காலையில் சூரியன் உதிக்கும் பொழுதே நமக்கு ஒரு ஒளிமயமான வாழ்க்கையை கொடுப்பதாக ஒரு ஐதீகம் உண்டு. எல்லா பரிகார முறை உங்களுக்கு எது எது மனசுக்கு சஞ்சலம் இல்லாமல் முழு நம்பிக்கையோடு செய்ய தோணுதோ அதை மட்டும் என்றைக்குமே கைவிட்டுறாதீர்கள். அதே போல் ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிருக்கீங்க, அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்குதுனாலும் அந்த கோயிலையும் தவற விட்டுறாதீங்க. வாரம் வாரம் இல்லை தினமும் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்தாலுமே தினமுமே போய் அந்த இறைவனை வணங்கலாம். இப்படி இருக்கின்ற இந்த சூழ்நிலைக்கு நம்மளை மாற்றுகின்ற இடங்களை எப்போதுமே நம்ம மறந்து விடக்கூடாது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பரிகாரம் கை கொடுக்கும். விளக்கு போடுறேன், அதன் மூலியமாக என் வாழ்க்கை ஒரு நல்ல நிலைமைக்கு போகுது, அப்படி ஒவ்வொரு வகையான பரிகாரங்கள் ஒவ்வொருவருக்கும் கை கொடுக்கும். அப்படி கை கொடுப்பவர்கள் அதை மட்டும் மறந்து விடாதீர்கள். கடைசி வரை நம்ம நல்ல நிலைமைக்கு மேலோங்கி சென்றாலுமே அதை இன்னமும் கடைபிடித்து கொண்டே வாருங்கள். அதற்கு தான் எவ்வளோ உயரத்துக்கு நம்ம சென்றாலுமே எதையுமே நம்ம மறக்காமல் அதே சிந்தனையோடு நம்ம இருக்கும் பொழுது தான் அது நல்லபடியாக இருக்கும். கொஞ்சம் தாழ்வாக இருக்கும், இறைவன்கிட்ட போய் நம்ம மன்றாடுதோம், ஐயா எனக்கு அது இல்லை இது இல்லை, அவங்க அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்க, நான் இன்னும் இப்படியே தான் இருக்கேன் அப்படின்னு நம்ம மன்றாடுதோம். அப்படியே இறைவன்கிட்ட நம்ம மன்றாடி கொண்டே இருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்தில் இறைவன் நம்மளை உயர்த்துதார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இறைவனை கண்டுக்கிறதே இல்லைன்னா அதற்கும் மேலே நம்ம கீழே சென்று விடுவோம்.
அதனால் எந்நேரம் வந்தாலுமே இறைவனுக்கு நம்ம நன்றி கூறிக்கொண்டே இருக்கணும். காலையில் எழுந்திருக்கும் பொழுதும் அதே மாதிரி காலையில் எழுந்திருக்கும் பொழுதும் உள்ளங்கையை பார்த்து எழுந்து உங்களுடைய குலதெய்வமோ இல்லை இஷ்ட தெய்வம் ஏதோ ஒரு தெய்வத்தினுடைய நாமத்தை கூறி எழுந்து வாசல் துறக்கும் பொழுதே மகாலட்சுமி தேவியே வருக இப்படின்னு பல விஷயங்கள் இருக்கின்றது. நம்ம முறைப்படி இது எல்லாமே செய்து கொண்டு வந்தாலே பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கை சுபிட்சமாகத்தான் இருக்கும். நமக்கு வருகின்ற எதிர்வினைகள் கஷ்டங்கள் எல்லாமே ஒன்று ஒன்றாக தீர்ந்துவிடும். இது எல்லாமே பார்த்திங்கன்னா தினமும் நம்ம செய்யணும். ஒரு நாள் ஏதோ நம்ம கேட்டுட்டு செய்கிறோம் அப்படின்னு விட்டுறக்கூடாது. தினமுமே நம்பிக்கையின் அடிப்படையில் நம்ம செய்து கொண்டே வரும்பொழுது தான் அதில் நமக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும். மேல் சொன்ன விஷயத்தையுமே இரவு நேரத்தில் செய்து கொண்டு வாருங்கள். இதுவரை நம்ம செய்யலைனாலும் இப்பொழுதிருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். எப்பொழுதுமே இரவு தூங்குவதற்கு முன்னாடி அடுப்பங்கரையை நல்லா சுத்தம் செய்து விட்டு தூங்குங்க. காலையில் எப்பொழுதுமே சுத்தம் செய்யலான்ட்டு சோம்பேறித்தனமாக நம்ம தூங்கி விட மாட்டோம். எவ்வளோ நேரம் ஆயிரும், ஒரு 1/4 மணி நேரம் ஆகும், அவ்வளோதான். அதனால் அதை நல்லா சுத்தம் செய்து பாத்திரங்கள் எல்லாத்தையுமே விளக்கி வச்சு விட்டு ஒரு டம்ளர் தண்ணீரை நம்ம இறைவனுக்காக வைத்து விட்டு மன நிறைவோடு தூங்க செல்லலாம். அது நமக்கு நல்ல பலனை கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த பதிவை பகிர்ந்து கொள்ளுங்கள். அனைவரும் என்றும் இறையருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய நமக.